ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு சின்ன சேனல். குட்டீஸ், இன்னைக்கு நம்ம ஒரு அழகான பொம்மைய பத்தி பார்க்க போறோம். இந்த பொம்மை ரொம்ப விசேஷமானது. ஏன்னா இது பேசும். ஆமா குழந்தைங்களா, இந்த பொம்மை நம்ம எல்லாரையும் போல பேசும். ஆனா இது யார்கிட்டயும் பேசாது. தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் நம்ம பேசுற பொம்மை ரொம்ப போர் அடிச்சதா உணர்ந்துச்சு. எப்பவும் ஒரே இடத்திலேயே இருக்கிறது அதுக்கு பிடிக்கல. கொஞ்சம் வெளியில போய் சுத்திப்ப பார்த்தா என்ன? அப்படின்னு அது தனக்குள்ளேயே கேட்டுக்கிச்சு. அப்படியே மெதுவா யாரும் பார்க்காத மாதிரி அந்த பொம்மை வீட்ல இருந்து வெளியில வந்துச்சு. வெளியில நல்ல வெளிச்சம் இருந்துச்சு. புதுசா நெறைய விஷயங்கள பார்க்க போற சந்தோஷம் அதுக்குள்ள பொங்கிச்சு. முதல்ல அது ஒரு அழகான பூந்தோட்டத்துக்கு வந்துச்சு. அங்க விதவிதமான கலர்ல பூக்கள் பூத்திருந்தன. சிவப்பு, மஞ்சள், நீலம்னு பார்க்கவே ரொம்ப அழகா இருந்துச்சு. வண்ணத்துப் பூச்சிகள் அந்த பூக்கள் மேல பறந்து விளையாடிட்டு இருந்ததை பார்த்து அந்த பொம்மை ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. அப்புறம் அந்த பொம்மை ஒரு சின்ன ஆத்துக்கிட்ட வந்துச்சு. அந்த ஆத்துல சில வாத்துகள் அழகா நீந்திக்கிட்டு இருந்தன. அந்த வாத்துகளோட சத்தம் கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்துச்சு. பொம்மை கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்து அந்த வாத்துக்கள பார்த்துக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த பொம்மை ஒரு மரத்தடியில ஒரு அணில் சோகமா உட்கார்ந்திருக்கத பார்த்தது. அந்த அணில் ஏன் சோகமா இருக்குன்னு பொம்மைக்கு தெரியல. அது கிட்ட போய் மெதுவா என்ன ஆச்சு அப்படின்னு தனக்குள்ளேயே கேட்டுக்கிச்சு. அந்த அணில தன்னோட கையால ஒரு காய் கீழே விழுந்துட்டதா காட்டுச்சு. அந்த காய் கொஞ்சம் தூரத்துல கிடந்துச்சு. நம்ம பேசுற பொம்மை உடனே போயி அந்த காயை எடுத்துட்டு வந்து அந்த அணில்கிட்ட கொடுத்தது. அந்த அணில் ரொம்ப சந்தோஷமா அந்த காய வாங்கிக்கிச்சு. அது நம்ம பொம்மைய பார்த்து ஒரு மாதிரி நன்றி சொல்ற மாதிரி தலைய ஆட்டுச்சு. அந்த நிமிஷம் நம்ம பொம்மைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. யாரோ ஒருத்தருக்கு உதவி செஞ்சது அதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பொம்மையும் அந்த அணிலும் கொஞ்ச நேரம் ஒண்ணா விளையாடினாங்க. அந்த அணில மரத்துல ஏறி குதிச்சும், பொம்மை தரையில நடந்துட்டும் விளையாடினாங்க. 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சாயங்காலம் ஆக ஆரம்பிச்சது. சூரியன் மெதுவா மறைய ஆரம்பிச்சான். நம்ம பொம்மைக்கு தன்னோட வீட்டப் பத்தி ஞாபகம் வந்துச்சு. அது மெதுவா தன்னோட பொம்மை வீட்ட நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. திரும்பி வந்து தன்னோட பொம்மை வீட்டுக்குள்ள போயிடுச்சு. அங்க இருந்த மத்த பொம்மைகள் எல்லாம் முன்ன மாதிரியே அமைதியா உட்கார்ந்திருந்தாங்க. ஆனா, நம்ம பேசும் பொம்மை மட்டும் இன்னைக்கு ஒரு புது நண்பனை சந்திச்ச சந்தோஷத்தோட தூங்கப் போச்சு. அந்த பொம்மைக்கு இன்னைக்கு நடந்த பயணம் ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது. யாரோ ஒருத்தருக்கு உதவி செய்யறதுல இருக்கிற சந்தோஷத்தையும், ஒரு புது நண்பனப்ப பார்க்கறதுல இருக்கிற மகிழ்ச்சியையும் அது